வணக்கம் மக்களே, எல்லாம் சும்மா இருக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நானும் என் மகளும் கிளம்பி வந்துட்டு திருச்செந்தூருக்கு போகிறோம். திருச்செந்தூருக்கு வந்து மாதம் மாதம் நானும் என் மகளும் வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிக்கிறேன். வழக்கமாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து நேற்று வந்து என் மாட்ட சொன்னேன், சாயங்காலம் வந்து நம்ம வர்றதுக்கு முன்ன பின்ன 1000 விளக்கு பொருத்தி சாமி கும்பிட முடியாது, சோமவாரம் வேறு பற்றிய பாப்பா, அதனால் நீ விளக்கெல்லாம் பூசி சாமி கும்பிடு அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு அவள் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் காலையிலே சோறு பொங்கினா வைப்ப விளக்கு என்ன பண்ணணும், அந்த வேலையில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிறுவைகுண்டம் ஆறு இருக்குது பார்த்தியெல்லாம், இது வந்து தாமிரபரணி ஆறு. மழை பெஞ்சதுனால இதில் வந்து தண்ணி வந்து நிறைய போகுது. அப்போ நான் என் மாட்ட சொல்லிட்டே இருந்தேன், சின்ன பிள்ளையில இருந்தே நான் இப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். இந்த ஆற்று மேலே பஸ்ஸு போனாலே எனக்கு வந்து அப்படியே ஜாலியாக இரு வேடிக்கை பார்த்துட்டே வருவேன்னா, இப்போவும் அதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே வரேன் அப்படின்னு சொன்னேன்னா. அப்போ என் மாவ சொன்னா, பாமா அவன் வந்து கடல்லையே ட்ரெயின் பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, நீ இந்த ஆற்றுல போகிறதுக்கே இவ்வளோ இதாக இருக்க அப்படின்னா. நான் சொன்னேன், அது அப்படி இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து இந்த வந்து வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஒரு இடம் காட்டிகிட்டு இருக்கேன்ல, இது என்ன இடம், நான் நிறைய தடவை வந்து காட்டி நான் பதிலும் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. அப்போ வந்து இப்போ சனை தெருவிலேயே நடந்து போயிட்டு இருந்தால் அவ்வளோவா கூட்டமே இல்லையே. என் மாவ சொல்லிகிட்டு இருந்தா, ஏம்மா என்ன இன்றைக்கி கூட்டமே இருக்காது போலையே, நமக்கு வர நேரம்லாம் கூட்டமே இருக்க மாட்டேங்க அப்படின்னா தானே. அப்படிலாம் இல்லை, இந்த டைமில் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஏன்னா இது வந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம் வரைக்குமே கூட்டம் இருக்கும். ஏன்னா கார்த்திகை மார்கழி வந்து ஐப்பசி சீசன் பார்த்தியா, அவங்க திடீர்னு நிறைய வேனாக வருவாங்க, அதனால் எப்போவுமே கூட்டம் இருக்கும். இதுதான் திருச்செந்தூரில் வந்து சீசன் டைமே. இப்போல்லாம் டெய்லி கூட்டம் இருக்குது. அப்போல்லாம் நாளாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதுதான் சீசன் டைம். தாத்தா கடை வச்சுருக்கோமா, அப்போ ஃபுல்லுமே 3 மாதமும் நைட்டும் கடை அடைக்க மாட்டாங்க, நைட்டு கடையும் ஓடிட்டுருக்கோம். அப்போ என்னன்னா, அப்போ கோயில்கிட்ட வந்துட்டு சொன்னேன், ஏம்மா நீ சொன்னது சரிதாம்மா, என்ன கூட்டம் இருக்கும் அப்படின்னா. அப்போ நான் இப்படி காலரை தூக்கி விட்டுட்டு சொன்னேன்னா, ஆமாம் உள்ளூர் வரைக்கும் தெரியாதா எப்போ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவட்ட பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. 100 ரூபா டிக்கெட் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நின்றுப்போம் சாமி கும்பிட. அங்கே அவ்வளோதான் கூட்டம் இருந்தது. அதுக்கு சேர்த்து வச்சு அன்னதானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. ரொம்ப நேரமாக வந்து லைனில் நின்று. அப்போ என் மாட்ட சொன்னேன், வாப்பா வெளியில் வேணால் போமானா. அப்போ என் மாட்ட சொன்னேன், இவ்வளோ வரையும் வெளியில் தாண்டி எப்படிமா போக முடியும், நின்னாச்சு நின்று சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னதானத்தில் வந்து உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ நேரம் நின்று களைப்பே போயிட்டு, ஏன்னா சாப்பாடு அவ்வளோ ருசி.